எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபிலேருந்து புவி மாதிரி அப்படிங்கிற லெசன்லேருந்து இம்பார்ட்டண்டான ஒரு 37 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 1 or 2 டைம்ஸ் கேட்டிங்கனாவே நம்ம மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிடும். வாங்க. நம்பர் 1, புவி டேஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 510.1 மில்லியன். புவி டேஸ் மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 510.1 மில்லியன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், புவி தனது அச்சில் டேஸ் டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. 23.5 டிகிரி. புவி தனது அச்சில் டேஸ் சாய்ந்த நிலையில் டேஸ் டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. 23.5 டிகிரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், உலகில் முதலாக புவி மாதிரியை கிபி பொது ஆண்டு டேஸாம் ஆண்டில் உருவாக்கியுள்ளனர். உலகில் முதலாக புவி மாதிரியை கிபி பொது ஆண்டு டேஸாம் ஆண்டில் உருவாக்கியுள்ளனர். 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கியுள்ளனர். 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கியுள்ளனர். ஃபோர்த் ஒன், இந்திய வானியல் அறிஞர் ஆரியப்பட்டர். இந்திய வானியல் அறிஞர் ஆரியப்பட்டர். ஃபிஃப்த் ஒன், ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆரியப்பட்டர். ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ஆரியப்பட்டர். அதாவது இந்த நூலில் அவர் எதை குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா, இந்த நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை தான் வந்து அந்த ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் வந்து அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே. சிக்ஸ்த் ஒன், முதலில் நிலை வரைபடத்தில் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர். முதலில் நில வரைபடத்தில் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் டாலமி. இவர் வந்து கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர், வான் ஆய்வாளர். ஓகே. முதலில் நில வரைபடத்தில் அட்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் டாலமி. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர், வான் ஆய்வாளரும் கூட. ஓகே. செவன்த் ஒன், புவியின் மையத்தில் காணப்படும் 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு எனப்படும். தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்கக்கோடு முதன்மை தீர்க்கக்கோடு எனப்படும். புவியின் மீது கிழக்கிலிருந்து மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் எனப்படும். புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கோடு தீர்க்க கோடுகள் எனப்படும். இது வந்து அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு 8th ஒன், ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். ஒவ்வொரு அச்சக்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் 111 கிலோமீட்டர். 9th ஒன், டேஸ் அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன. 181 அச்சக்கோடுகள். டேஸ் அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன. 181 அச்சக்கோடுகள். நெக்ஸ்ட் 10th ஒன், புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்றும் மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பெருவட்டம். புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பெருவட்டம். ஓகே. 11th ஒன், 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி வட துருவம் வரையுள்ள புவிப்பரப்பு பகுதி டேஸ் எனப்படும். வட அரைக்கோளம். 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி துருவம் வரையுள்ள புவிப்பரப்பு பகுதி டேஸ் எனப்படும். வட அரைக்கோளம். 12th ஒன், 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி தென் துருவம் வரை பரவியுள்ள பகுதி டேஸ் எனப்படும். தென் அரைக்கோளம். 0 டிகிரி நிலநடுக்கோட்டிலிருந்து 90 டிகிரி தென் துருவம் வரையுள்ள பகுதி தென் அரைக்கோளம். நெக்ஸ்ட் 13, 0 டிகிரி அச்சக்கோட்டிலிருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகளை டேஸ் எனப்படும். தாழ் அச்சக்கோடுகள், லோ லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிறங்க. இங்கிலீஷ்லேயும் சில நேரம் கேட்கலாம். 0 டிகிரி அச்சக்கோடுகளிலிருந்து 23.5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். தாழ் அச்சக்கோடுகள். 14, 23.5 டிகிரி வடக்கு முதல் 66.5 டிகிரி வடக்கு வரையிலும் 23.5 டிகிரி தெற்கு முதல் 66.5 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். மத்திய அச்சக்கோடுகள், அதை வந்து மிடில் லேட்டிடியூட்ஸ் சொல்லுவோம். மறுபடியும் பார்ப்போம்.
23 அரை டிகிரி வடக்கு முதல் 66 அரை டிகிரி வடக்கு வரையிலும் 23 அரை டிகிரி தெற்கு முதல் 66 அரை டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். மத்திய அச்சக்கோடுகள் மிடில் லேட்டிடியூட்ஸ். நெக்ஸ்ட் 15 66 அரை டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66 அரை டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். உயர் அச்சக்கோடுகள் எனப்படும். 66 அரை டிகிரி வடக்கு முதல் 90 டிகிரி வடக்கு வரையிலும் 66 அரை டிகிரி தெற்கு முதல் 90 டிகிரி தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் டேஸ் எனப்படும். உயர் அச்சக்கோடுகள் ஹை லேட்டிடியூட்ஸ். நெக்ஸ்ட் 16 புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் டேஸ் எனப்படும். தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன்கள். புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் டேஸ் எனப்படும். தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன். 17 ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்து. ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்து. 18 தீர்க்க கோடுகளில் டேஸ் தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 180 டிகிரி தீர்க்க கோடு. தீர்க்க கோடுகளில் டேஸ் தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 180 டிகிரி தீர்க்க கோடு. நெக்ஸ்ட் 19 புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் ஒரு நாள். புவி தன் அச்சில் ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் காலம் ஒரு நாள். 20 புவிக்கோளத்தின் சுற்றளவு 360 டிகிரி. புவிக்கோளத்தின் சுற்றளவு 360 டிகிரி. நெக்ஸ்ட் 21 புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு டேஸ் என அழைக்கப்படும். புவி வலைப்பின்னல். புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்ச மற்றும் தீர்க்க கோடுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பு டேஸ் என அழைக்கப்படும். புவி வலைப்பின்னல். 22 இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12 மணி. கிரீன்விச் முதன்மை தீர்க்க கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும் போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12 மணி. நெக்ஸ்ட் 23 தல நேரம் என்பது நண்பகல் 12 மணி. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். மெரிடியன் என்ற சொல் டேஸ் என்ற டேஸ் மொழியிலிருந்து வந்தது. மெரிடியன்ஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. நெக்ஸ்ட் 24 மெரிடியன் என்ற சொல்லின் பொருள் நண்பகல். மெரிடியன் என்ற சொல்லின் பொருள் நண்பகல். 25 இந்திய திட்ட நேரம் டேஸ் தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. 82 அரை டிகிரி கிழக்கு. இந்திய திட்ட நேரம் டேஸ் தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. 82 அரை டிகிரி கிழக்கு. 26 இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். புவியின் வடிவம் டேஸ் என்று அழைக்கப்படும். ஜியாய்டு. புவியின் வடிவம் டேஸ் என்று அழைக்கப்படும். ஜியாய்டு. 27 ரஷ்யா டேஸ் நேர மண்டலங்கள் உள்ளன. ரஷ்யா டேஸ் நேர மண்டலங்கள் உள்ளன. 7 இது ப்ரீவியஸ் டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் 28 ஒரு நாள் டேஸ் மணி நேரம் 24 மணி நேரம். 29 இது நோட்ஸ். அதை நான் கொஸ்டின் பேஸா நான் வரிசையாவே கொடுத்துருக்கேன். ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு. ஒரு மணி நேரம் டேஸ் நிமிடங்கள் 60 நிமிடங்கள். 24 மணி நேரம் அதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா 24 × 16 1440 நிமிடங்கள். 31 புவிக்கோளத்தின் சுற்றளவு 360 டிகிரி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது. 32 360 டிகிரி = 360 டிகிரி. அது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா தீர்க்க கோடுகள். 33 360 டிகிரி டேஸ் நிமிடங்கள் 1440 நிமிடங்கள். நெக்ஸ்ட் 34 ஒரு டிகிரியின் நேரம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 1440 / 360 4 நிமிடங்கள். ஒரு டிகிரி நேரம் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 1440 / 360 அதை கால்குலேட் பண்ணும்போது 4 நிமிடங்கள் வரும். ஒரு டிகிரிக்கு புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு, ஒரு டிகிரி கடக்கிறதுக்கு புவி எடுத்துக்கொள்ளும் கால அளவு 4 நிமிடங்கள். அதுதான் 35லயும் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 36 60 நிமிடங்கள் / 4 நிமிடங்கள் அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணா 15 நிமிடம் வரும். ஒரு மணி நேரத்துல 15 டிகிரி தீர்க்க கோடுகளே புவி கிடைக்கிறது. அது என்ன, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி
தீர்க்கக்கூடுகளை புவி கடக்கிறது அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்காக தான் அந்த 36 கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்ஸ் மாதிரி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. 1 or 2 டைம்ஸ் ரீட் பண்ணாவே போதும். 1 or 2 டைம்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா கூட நம்ம மனசுல வந்து பதிஞ்சிரும். இதுல இருந்து இந்த லெசன்ல இருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.